மகாநதி சீரியல்ல காவேரிய விட்டு பிரிஞ்ச சோகத்துல விஜய் ஆபீஸ் போயிட்டும் அழுதுட்டு இருக்காரு. காவேரிய தான் ஆபீஸ்ல ஓனராக்க இருந்தாரு விஜய். ஆனா அவரு விளையாட்டுத்தனமான பண்ண ஒரு சில விஷயத்தால இப்படி ஆகிருச்சுன்னு விஜய் யோசிட்டு இருக்காரு. நான் உன்னை எப்படி சரி என்கிட்ட கூட்டிட்டு வருவேன், இதே சேர்ல உன்னை எம்டிஹா உட்கார வைப்போன்னு விஜய் தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் காவேரி படுற கஷ்டத்தை காட்டுறாங்க. தூக்கத்துல கூட விஜய் பக்கத்துல இருக்க மாதிரியும் 2 பேரும் காய்ச்சிட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அப்புறம் அப்படியே காவேரி குளிக்க போயிறாங்க. அவங்க ரூம்ல சாரதாவும் பாட்டியும் கங்காவும் சின்ன தங்கச்சியும் இருக்காங்க. அந்த நேரத்துல சரியா விஜய் காவேரிக்கு கால் பண்றாரு. அந்த இடத்துக்கு காவேரியும் வாராங்க. ஆனா சாரதா சொல்றாங்க பிளாக் பண்ண சொல்லி. ஆனா காவேரி சொல்றா, உங்களுக்காக பேச மாட்டே அம்மா, அதே நேரத்துல எனக்கு அப்படி கட் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு சாரதாவும் திட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கங்காவும் யமுனாவும் பேசுறத காட்டுறாங்க. அதுல யமுனா சொல்றா, காவேரி அக்கா இன்னுமா அதை நம்பிட்டே இருக்கா, அதை விட சொல்லேன்னு. கங்காவும் எதை எப்படி விடுவா, பிரச்சனை நடந்து 2 நாள் தானே ஆகுதுன்னு. அந்த இடத்துக்கு காவேரியும் வாராங்க. அம்மா சொல்றத கேட்டுதான் நான் இங்க வந்து உங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கே. நீ நிவினுக்கு கோவில் கட்டு கும்பிட்டுக்கோ, ஆனா விஜய பத்தி தப்பா எதுவும் பேசாதா, நீ பேசவே கூடாது. நீ நிவின் கூட வாழ காரணமே விஜய் தான், அத ஞாபகம் வச்சிக்கோன்னு கோவத்துல சொல்றாங்க காவேரி. விஜய் பத்தி பேச வேணாம்னு சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. யமுனாவும் கோபத்துல கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் வீடு பார்க்க போன கங்காட ஹஸ்பண்ட் விஜய் பார்த்து பேசுறாரு. ஆனா குமரன் முகம் கொடுத்து கூட பேசமாக இருக்காரு. மத்தவங்கன பேசுனது கூட பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு என்னைய பற்றி தெரியும்னு தான் நான் இப்போ பேச வந்தேன். எனக்கு காவேரிய பார்க்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா குமரன் கோபத்துல கத்துறாரு, எங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டு என்கிட்டயே ஹெல்ப் கேக்குறியேன்னு. ஆனா விஜய் சொல்றாரு, நான் இப்ப காவேரிய ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு காவேரிய பார்க்கணும்னு சொல்றாரு. குமரனும் யோசிக்கிறாரு. அதோட இன்றைய எபிசோடு முடியுது.